ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாகை களம் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வு. இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அந்த டாபிக் கீழே தான் நம்ம பார்க்க போகிற மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிதி பகிர்வு அந்த டாபிக் வருது. இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கிளாஸ் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி மாநில அரசுக்கு வருவாய் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று வரி வருவாய், இன்னொன்று வரி சாரா வருவாயின்னு 2 வழிகளிலிருந்து மாநிலங்களுக்கு வருவாய் கிடைக்குது. இப்போ அந்த வருவாய் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் கிடைக்குது. இந்த மத்திய அரசு எப்படி மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிதி பகிர்வு அதிகார பகிர்வுன்னு நம்ம அரசியலமைப்பில் சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு அட்டவணை 7வது அட்டவணையில் அரசியலமைப்பு அதிகாரங்களை 3 பட்டியலாக வகைப்படுத்தியிருக்கும். அந்த 3 பட்டியலும் ஒன்று மத்திய பட்டியல், 2வதா மாநில பட்டியல், அடுத்து 3வதா பொதுப்பட்டியல்னு 3 பட்டியலாக வகைப்படுத்தியிருப்பாங்க. இந்த 3 பட்டியலில் இருந்தும் அவங்கவுங்க இனங்களில் மத்திய அரசு இனங்களில் மத்திய அரசு வரி விதிப்பாங்க, மாநில அரசு இனங்களில் மாநில அரசு வரி விதிப்பாங்க. பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேரும் வரி விதித்து அவங்க கலெக்ட் பண்ணி நிதி பகிர்வு செஞ்சுட்டு திட்டங்களுக்கு செலவு செஞ்சுப்பாங்க. வாங்க இப்போ நம்ம ப்ரீஃபாக வீடியோக்குள்ளே பார்த்துட்டு போகலாம். இந்த நிதி உறவுகள்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12ல் சொல்லியிருக்காங்க. விதி 268லேருந்து 293 வரை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவை பற்றி குறிப்பிடுது. இப்போ நம்ம 7வது அட்டவணையில் சொல்லியிருக்கோம்னு சொன்னோம்ல, வரி விதிப்பு அதிகாரங்கள். அதில் மத்திய பட்டியலில் உள்ள 13 இடங்கள்லையும் பாராளுமன்றம், அதாவது மத்திய அரசு வரி விதிக்குது. மாநில பட்டியலில் 18 இடங்களும் மாநில சட்டமன்றங்கள் வரி விதிக்கும். பொதுப்பட்டியலில் மற்ற 3 இடங்களில் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் வரியை விதிக்கும். எஞ்சிய அதிகாரங்கள்ங்கிறது இந்த மத்திய மாநில பொதுப்பட்டியலில் உள்ள இனங்களை தவிர்த்து வேறு இனங்களில் உள்ளது எல்லாமே எஞ்சிய அதிகாரங்கள். அது எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. பாராளுமன்றம் தான் அதுக்கு வரி விதிக்கும். அடுத்து மாநிலங்களின் வரி விதிப்பு அதிகாரங்கள். நம்ம மாநில அரசு எந்தெந்த முறையில் வரி விதிக்கும் அப்படிங்கிறத இந்த டாபிக் சொல்லுது. இப்போ தனிநபர் ஒருத்தர் தொழில், வணிகம், வேலைவாய்ப்பு பண்ணுறாங்கன்னா, வேலைவாய்ப்பு பணிகள் அந்த மாதிரி எதுவும் வேலையை செஞ்சுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கு தனிநபருக்கு 2500 ரூபாய்க்கு மிகாமல் வரியானது நம்ம அரசு விதிக்குது. அதுவே ஒரு கம்பெனியாக ஒரு ஃபுல்லாக ஒரு நிறுவனமாக இருந்துச்சுன்னா, அவங்க தொழில் பண்ணுறது வணிகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்கு 2500க்கு மேலேயும் போகலாம். அடுத்து மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் மற்றும் வாணிபங்கள். இது எப்படின்னா, நம்ம மாநிலத்திலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு எதுவும் வர்த்தகம் வாணிபங்கள் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரி விதித்து நம்ம வருவாயாக ஈட்டுறோம். அப்புறம் மின்சார நுகர்வு மற்றும் விற்பனை மீது மாநில சட்டமன்றம் வரி விதிப்பு மேற்கொள்ள முடியும். இது எப்படின்னா, நம்ம ஸ்டேட்டில் மின்சாரம் தயாரிக்கிறது ஒருவேளை எக்ஸஸாக இருந்தால் நம்ம வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யலாம். இல்லாட்டி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா மற்ற மாநிலத்திலிருந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தான் சட்டமன்றம் வரி விதித்து வருவாய் ஈட்டுறாங்க. அப்புறம் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் மேற்கொள்ளும் நீர் மற்றும் மின்சார இருப்பு உற்பத்தி, மின்சாரம் மற்றும் இரும்பு உற்பத்தி, நுகர்வு, விநியோகம் மற்றும் விற்பனை இவற்றின் மீது வரி விதிக்க முடியும். இதுவும் மேலே சொன்ன மாதிரி தான். பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனம்னா இப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம், இந்த மாதிரிலாம் மின் நிலையங்கள்லேருந்து நம்ம மின்சாரம் ரொம்ப தயாரிக்கிறோம். அந்த மின்சாரம் நம்ம எக்ஸஸாக தயாரிக்கிறத வெளியில் விற்கும் போதும் வெளியில் உள்ளதை நம்ம நுகரும் போதும் வரியை விதிப்பாங்க. அது பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து வரி விதித்து நம்ம ஸ்டேட் வாங்கிப்பாங்க. மேலே சொன்னதை தவிர்த்து
மாநில சட்டமன்றம் வந்து கீழ்கண்ட 2 வழிகளில் மட்டும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்க தடை விதிச்சிருக்காங்க. அது என்னன்னா, மாநிலத்திற்கு வெளியில் நடைபெறும் விற்பனை அல்லது கொள்முதல் மீது மாநில சட்டமன்றம் வரி விதிக்க முடியாது. இது வந்து நம்ம மாநிலத்துக்கு வெளியில் எதுவும் விற்பனையோ இல்லாட்டி கொள்முதலோ செய்கிறாங்கன்னா அது வந்து மாநில சட்டமன்றம் வந்து வரி விதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வரி வருவாய் பகிர்வு. வருவாய் பகிர்வுங்கிறது முதல்ல 80வது சட்டத்திருத்தம் 2000 ஆண்டில் வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அரசியலமைப்பில். அதில் அது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா 10வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துறதுக்காக அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்திருத்தம் வந்து விதி 269 மற்றும் 270களில் சட்டத்திருத்தம் மேற்கொண்டது. அந்த சட்டத்திருத்தத்தின்படி மத்திய வரி விதிப்புகளில் இருந்து கிடைக்கும் வருவாய், இப்போ மத்திய அரசு இனங்கள்லேருந்து கிடைக்கிற வருவாயில் மாநிலங்களுக்கு 29% செலவு பண்ணிடுவாங்க. அப்படின்னா நம்ம மத்திய அரசோட மொத்த வருவாயில் 29% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. மீதம் உள்ளதை வந்து மத்திய அரசு திட்டங்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க. அடுத்த அதிகார பகிர்வுக்கு மாற்று திட்டமாக கொண்டு வரப்பட்ட இது ஏப்ரல் 1, 1996 முதல் முன்தேதியிட்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்திருத்தம் பண்ணது 2000 தான். ஆனால் இது கொண்டு வந்ததுக்கப்புறம் 1996 இருந்தே இது செயல்படுத்தப்படும் முன்தேதியிட்டு அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு சொல்கிற 101வது சட்டத்திருத்தம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, சரக்கு மற்றும் சேவை வரிகள் தான் இந்த ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் தனித்தனியாக வரி விதிக்காமல் பொதுவாக ஒற்றை வரி முறையாக வரி விதிக்கும் அதிகாரம் தான் இந்த ஜிஎஸ்டி. பெருவாரியான மறைமுக வரிகளை இது வந்து மாற்றி அமைத்தது. மறைமுக வரின்னா மறைமுகமாக நம்ம வந்து வரி செலுத்துகிறோன்னு தெரியாமலே மறைமுகமாக நம்ம வந்து நம்மளோட வரியை செலுத்தியிருப்போம். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து விற்பனை வரி, சேவை வரி அதெல்லாமே மறைமுக வரின்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டி வரி வந்து ஜூலை 1, 2016 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இது முக்கியமான இது டாப்பிக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டினில் இது கேட்டிருந்தாங்க. வரி விதிப்பு மற்றும் வருவாய் பகிர்வு. கீழ்காணும் அரசியலமைப்பு சட்ட விதியின்படி மத்திய அரசின் வரி வருவாய் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றன. மத்திய அரசோட வரி இருக்கு இல்லையா, அது எப்படி பகிர்ந்து அளிக்குதுன்னு இந்த விதிகள் எல்லாமே சொல்லுது. விதி 268 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசு வந்து ஒரு சில வரிகளை மத்திய அரசு விதித்து மாநிலம் அவற்றை வசூல் செஞ்சுக்கிட்டு மாநிலமே வச்சுப்பாங்க. அடுத்து விதி 269. இந்த விதியின்படி மத்திய அரசால் அந்த வரி விதிப்பாங்க. மத்திய அரசு அவங்களே வசூல் பண்ணிவிட்டு மாநிலங்களுக்கு அந்த வரியோடைய வருவாயை ஒதுக்கீடு செய்வாங்க. அடுத்து விதி 269A. இது என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்திற்காக விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் பண்டங்கள் மற்றும் சேவைகளின் வரிகள். இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, நம்ம மாநிலத்திலேருந்து மற்ற மாநிலத்திற்கு வர்த்தகம்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட்லேருந்து எதுவும் நம்ம வாங்குகிறோம்னா அது எல்லாமே அதுக்கான வரிகள் வசூலிப்பு எல்லாமே மத்திய அரசு 269A வருவாயை ஈட்டுவாங்க. அடுத்து விதி 270. இதன்படி வரிகளை மத்திய அரசே விதித்து வசூலித்து தானும் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். இந்த விதியின்படி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான வரிகளை எல்லாமே மத்திய அரசு தான் எவ்வளோ பெர்சன்டேஜ் வரி வாங்கணும்னு அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. மாநிலங்களுக்கும் பிரித்து எடுத்துப்பாங்க. அடுத்து விதி 271. இது வந்து மத்திய அரசோட நோக்கத்தின் பொருட்டு சில வரிகள் மீது தண்ட தீர்வை விதிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வரி வருவாய். இப்போ பார்க்க போகிறது வரி இல்லாத வருவாய் அல்லது வரிசாரா வருவாய்னு சொல்லுவாங்க. வரிசாரா வருவாயிலிருந்து கிடைக்கிற வருவாயை எப்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். மத்திய அரசு வந்து தபால் துறை, தந்தித்துறை, ரயில்வே இந்த துறைகளிலிருந்து வரக்கூடிய லாபத்தை மத்திய அரசே ஃபுல்லாக வச்சுக்கும். அடுத்து வங்கிகள், ஒளிபரப்பு,
நாணயம் மற்றும் பணம் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வர்ற வருவாய், அதோட வருவாய் எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும். மத்திய அரசு வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும். அடுத்து மாநில அரசுக்கு என்னென்ன வருவாய்? நீர்ப்பாசனம், மீன்வளம், வனங்கள், இதிலிருந்து வர்ற வருவாய் எல்லாமே மாநில அரசுகளே முழுமையாக பயன்படுத்திக்கும். அது இல்லாமல் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள் எல்லாமே மாநிலங்களே பயன்படுத்தி தனதாக வச்சுக்கொள்ளணும். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானியங்கள், இது வந்து சட்டப்பூர்வ மானியம், தன்விருப்ப மானியம், பிற மானியங்கள்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. சட்டப்பூர்வ மானியங்கள்ங்கிறது விதி 275 மாநிலங்களுக்கு நிதி தேவைப்படுதுன்னா மானியங்கள் வழங்கிட மத்திய அரசு இல்லாட்டி பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குது. இந்த விதியின்படி தான் ஒரு வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு விதமாக நிர்ணயம் செய்வாங்க. இப்போ சிறிய மாநிலங்களுக்கு சிறிய அளவுலையும், மக்கள் தொகை மற்றும் பெரிய பரப்பு உடைய மாநிலங்களுக்கு பெரிய அளவிலான நிதி பகிர்வும் செய்கிறதுக்கு இந்த விதி தான் எப்படி செய்யணுங்கிறது சொல்லுது. அடுத்து தன்விருப்ப மானியங்கள், விதி 282 அதன்படி மத்திய மற்றும் மாநில அரசுகள் பொது காரணத்திற்காக மானியங்கள் வழங்கிட அதிகாரம் அளிக்கிறது. இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே மக்களுக்காக இல்லாட்டி வேறு திட்டங்களுக்காகவும் வேறு எதுவும் நம்மளை பேரிடர் அல்லது மீட்பு படைக்கு எதுவும் தேவைப்படுதுன்னா இந்த விதியிலிருந்து அவங்க மானியங்கள் கொடுத்துப்பாங்க. பிற மானியங்கள், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அஸ்ஸாம், பீகார், ஒரிசா மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் சணல் மற்றும் சணல் பொருட்களுக்கு ஏற்றுமதி, அவங்க உற்பத்தி செய்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு தற்காலிகமாக ஒரு சில மானியங்கள் முன்னாடி வழங்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸ் ஒரு முக்கியமான கிளாஸ் தான். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.